கோபம் வெர்சஸ் அமைதி, 4வது திருக்குறளின் கதை. ஒரு அழகான சின்ன ஊர்ல சிரிப்பும் மாம்பழ மரமும் நிறைஞ்சு இருந்துச்சு. அந்த ஊர்ல இருந்தா ஒரு சந்தோஷமான குட்டி பையன் கவின். கவினுக்கு ரொம்ப பிடிச்ச 2 விஷயங்கள். ஒன்று அவனோட ரெட் கலர் கார் பொம்மை, இன்னொன்று அவனோட குட்டி தங்கச்சி மீனு. ஆனா அந்த 2 பேர்ல கார் தான் ஜெயிக்கும். அது அவன் எங்க போனாலும் அவன் கூடவே இருக்கும். டைனிங் டேபிள், கார்டன், அவன் பெட்டுக்கு கூட. பாருமா, என் கார் பறக்குதுன்னு வீடு முழுக்க ஓடுவான். வ்ரூம் வ்ரூம்னு சத்தம் போடுவான். ஒரு நாள் சாயந்தரம் அப்பா சீக்கிரமா வீட்டுக்கு வந்தாரு. முகத்துல பெரிய சிரிப்போட, கவின் இங்க வா, வந்து பாரு, உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. பையில இருந்து ஒரு பெரிய ப்ளூ கலர் காரை எடுத்து கொடுத்தாரு. கவினோட கண்கள் மின்னுச்சு. என்னோடதா இது? உண்மையாவா? ஆமா, ஆனா கவனமா விளையாடு, சரியா அப்படின்னு அப்பா சிரிச்சுட்டே சொன்னாரு. கவின் தலையாட்டினான். ஆனா அவன் மனசு ஏற்கனவே விளையாட்டுல பறந்துட்டு இருந்துச்சு. அடுத்து கொஞ்ச நாள் அவன் காரோட தான் விளையாடிட்டே இருந்தான். மீனுவை பார்த்து சொன்னான், நீ இந்த காரை பார்க்கலாம், ஆனா தொடக்கூடாது, சரியா? ஒரு நாள் சாயந்தரம் அம்மா சமையல் பண்ணிட்டு இருந்தாங்க. மீனு அவளோட குட்டி கைகளால மெதுவா அந்த காரை தொட்டா. அப்புறம் கிராக், சக்கரம் உடைஞ்சிருச்சு. கவின் திரும்பி பார்த்தான். அவனோட முகம் சட்டுன்னு மாறிடுச்சு. மீனு, நான் தான் சொன்னல டச் பண்ணாதேன்னு, நீ காரை உடைச்சிட்ட பாரு. கவின் அழ ஆரம்பிச்சிட்டான். எனக்கு இது பிடிக்கல, எனக்கு மீனுவை பிடிக்கல, எதுவுமே வேண்டாம் அப்படின்னு கத்திட்டு அவன் ரூமுக்கு ஓடி போயிட்டான். கதவை சாத்திட்டு அவன் ரூம்ல போய் அழ ஆரம்பிச்சிட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவனோட தாத்தா அமைதியா கவினோட ரூமுக்கு போனாரு. அவர் கவினை திட்டல, எதுவுமே சொல்லல. மெதுவா பக்கத்துல போய் உட்கார்ந்தாரு. கவின், நம்ம ஒரு சின்ன வாக் போலாம், வரியா அப்படின்னு மெதுவா கேட்டாரு. கவின் அழுதுட்டே பெரிய மூச்சு விட்டு சரின்னு தலையாட்டினான். வீட்டுக்கு பக்கத்துல ஒரு சின்ன தெருவுல நடக்க ஆரம்பிச்சாங்க. சில்லுன்னு காத்து வீசுச்சு. தாத்தா ஒரு பறவைய காட்டி, பாரு, அந்த பறவை காரு, மொபைல், பொம்மைன்னு எதுவுமே இல்லாம இருக்கிறது வச்சு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நம்ம சந்தோஷம் நம்ம மனசுலதான் இருக்கு கவின். கவின் பார்த்தான். அந்த பறவை தண்ணில அதோட சிறகு அடிச்சு சந்தோஷமா துள்ளி பறந்துச்சு. தாத்தா சிரிச்சுட்டே சொன்னாரு, நமக்கு பிடிச்சத நாம ரொம்ப பிடிச்சுக்கிட்டோம்னா அது போகும்போது மனசு ரொம்ப கஷ்டப்படும் கவின். ஆனா அந்த பறவை மாதிரி நிம்மதியா இருக்க கத்துக்கிட்டோம்னா யாராலையும் நம்ம சந்தோஷத்தை எடுத்துக்க முடியாது. கவின் பேசாம நின்னான். தாத்தா சொன்னதை யோசிச்சான். பறவைய பார்த்தான். சுதந்திரமா பறக்குது, நிம்மதியா இருக்கிறத கவனிச்சான். தாத்தா, நான் கோவப்படாம கவலைப்படாம இருந்தா நானும் அந்த பறவை மாதிரி சந்தோஷமா இருப்பேனா அப்படின்னு கேட்டான். தாத்தா தலையாட்டினார். ஆமாம்பா, அதுதான் ஞானிகள் சொல்றதும் கூட. வேண்டாமையில்தான் உண்மையான அமைதி. கவின் அடுத்த நாள் சீக்கிரமா எழுந்துட்டான். மீனு உடஞ்ச காரை பார்த்துட்டு சோகமா உட்காந்துட்டு இருந்தா. கவின் அவ பக்கம் போய் உட்கார்ந்தான். பரவாயில்ல மீனு, நாம சேர்ந்து இதை சரி பண்ணலாம், சரியா? மீனு முகத்துல அப்போதான் சிரிப்பே வந்துச்சு. கவினும் சிரிச்சான். ஆனா கார் சரியாயிடுச்சுன்றதுக்காக இல்ல, அவன் மனசு அமைதியாச்சுன்றதுக்காக. நம்ம மனசு அமைதியா இருந்தாதான் உண்மையான சந்தோஷம் கிடைக்கும். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல்ல. நம்ம மனசு அமைதியா இருந்தாதான் உண்மையான சந்தோஷம் கிடைக்கும்.
பிடிச்சது பிடிக்காததுன்னு இல்லாம இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழ கத்துக்கிட்டா நாம நிம்மதியா இருக்கலாம். என்ன பசங்களா, புரிஞ்சுதா? இந்த 4வது திருக்குறளை கண்டிப்பா மறக்காதீங்க. இந்த கதைய எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல்ல. இதே மாதிரி இன்னும் பல அழகான கதைகளை கேட்க ஹாப்பி கிட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.